டிவிகே 2026 பிளாஸ்ட். நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. புரட்சி தளபதியை யாரெல்லாம் சிஎம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம கூட்டணிக்கு வரலாம். நார்மலாவே யாரும் வரமாட்டாங்க. வேற வேற டேய் வாடா கூட்டணிக்கு வாடா. அவர் ரோட்ல சுண்டல் விக்கிறேன்ப்பா. சுண்டல் அப்ப கூ கூ நல்லா கூ கூ சோ 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 அப்பா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம புரட்சி தளபதி விஜயை யாரெல்லாம் சிஎம் ஏத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம கூட்டணிக்கு வரலாம். யோ கொஞ்சம் பணிவா கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இரு தலைவரே. அதாவது நான் வந்துட்டேன்ல, கண்டிப்பா 2026 நீ தான் சிஎம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? திமுக ஒரு தீய சக்தி. மொத்த கருத்துடைய அனைவரும் கட்சியில சேரலாம். தம்பி விஜய் பார்த்து முடிவெடுக்கணும். அவனை பிடிச்சு உள்ள போடியா கூட்டணிக்கு. தலைவரே அவன் வேணாம், இருங்க நான் சொல்றேன். நீ வேற கம்முன்னுறா. இப்பெல்லாம் தலைவிரி நம்மளை கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு. புதுசா உள்ள வராங்கோ போறாங்கோ, நம்மள கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப பெஜாரா போச்சுப்பா. 2026 பிளாஸ்ட். நீ வேற எனக்கே ஃபீஸ புடிக்கிட்டாங்க. பிளாஸ்டா போடா. எங்க தலைவர் தான் சிஎம் கேண்டிடேட். எடப்பாடி கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசணும். யாரெல்லாம் எங்களை சிஎம் ஏத்துக்கிறீங்களோ எங்க கூட கூட்டணி கட்சிக்கு வாங்க. அவனை யாரா இதெல்லாம் பேச சொன்னது? ஐயோ அவனுங்களுக்கு எல்லாம் ஓட் பேங்கிங் இருக்குடா. அவனுக்கு எல்லாம் இஷ்டத்தும் ஜெயிச்சிரும். நமக்கு அப்ப ஒண்ணுமே கிடையாதுடா. என்னடா அவனுக்கு இப்படி பேசுறானுங்க? தலைவரே எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். எப்படி இருக்கு? டிஎம்கே தீய சக்தி அப்படின்னு சொன்னா மட்டும் போதாதுங்க. இந்த தீய சக்தியை தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்கணும்னா இருமுனை போட்டி தான் வேணும். சோ விஜய் அவர்கள் இதை கொஞ்சம் பார்த்து சிந்தித்து பேசி நம்ம கூட சேர்ந்தாருன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். வேற மேல என்ன நடக்குதுன்னே தெரியாம கூட்டணி கூப்பிடுறான். தலைவரே ஓகேவா? எப்படி பேசிட்டான் தான் சந்தில சிந்துப்பாயிருது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. யோ அங்க பாரு டிடிவி, அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிக. ரெண்டு பேரும் அப்படியே புடிச்சு உள்ள போட்டுலாம். மாஸ் காட்டுறான், அப்படியே மாஸ் காட்டுறான். தலைவரே அவனுக்கு தான் புது கட்சியெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களே. இவனுங்களும் இதை சொல்லிட்டானுங்களா? ஆமா. இருப்பா தலைவர் பேசுறாரு. நீ பேசு தலைவரே. இந்த மாம்பழ கட்சிக்காரர் இருக்காயா, அவனை தூக்கியா கூட்டணியில எல்லாம் வந்துடலையா? கூட்டணி இல்ல நான் சொல்றத கேளு. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாரிசு அரசியல் பேசிக்கிறோம். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து என்ன பண்ண அப்பா பையன் சண்டை போயிட்டு இப்ப எப்படி வருவாங்க? அது மாத்திரம் இல்ல, இப்ப ஜாதிவாரி கணிக்கெடுப்பு நடத்துனாங்க, நம்ம போவே இல்லை. நம்ம வீடு தேடி வந்து நோட்டீஸ் வச்சாங்க, நம்ம எங்க போனோம்? போவே இல்லையே. அதனால நீ கொஞ்சம் அடிக்கே வாசி தலைவரே. அப்ப அவனுங்களும் வரமாட்டானுங்களா? நம்மளுக்கு யாருமே வரமாட்டாங்க நம்மள நம்பி. நீ எங்க கொஞ்சம் நெஞ்சமா பேச்ச வச்சுக்கிற? எல்லார்கிட்டயும் பேசுற. நீ திமுகவை கழி ஊத்துறன்னு சொல்லிட்டு உனக்கு நீ ஆப்பு வச்சுக்கிற. எங்கயா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம், அப்படி கொடுத்துறான். முதல்ல அவன் பிடிக்கணும். அந்த சாமியை பிடிச்சோன்னு வச்சுங்க, சாமி ஆட்டிடுறேன் நான். எல்லா இடத்துலயும் தப்பு தப்பாவா ஸ்கிரிப்ட் எழுதி. நீ ஒன்னும் கவலைப்படாத, சாமியை நான் பாத்துக்கிறேன்.
இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் அப்பயே பாண்டிச்சேரி மினிஸ்டருக்கு அத பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா பேசி வச்சிருக்கேன். தலைவர் சாத்து நம்ம அப்படி சும்மா இப்ப என்ன பண்றோம், மாஸ் பண்றோம். இப்படி நீ மாஸ் தலைவர். மீண்டும் என்டிஏ கூட்டணியை பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்துள்ளார். இனிமே ஒன் டைம் தானா, அடிச்சு ஆடுனா, இறங்கி ஆடுனா, வாடா. கம்முனுக்கடா தலைவரே, அங்க பாரு நியூஸ. ஐயோ இன்னாத்த தலைவரே தலைவரே என்னாச்சு? என்னாச்சுன்னா சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சுக்கலா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கே எங்க முறையிடலாம். சொல்லு தலைவர், சொல்லு தலைவர். உங்களெல்லாம் நம்பிதான் இறங்கி இருக்கேன், விட்டுற மாட்டீங்கல்ல? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? உன்னை எப்படி நான் விட்டுவான்? தூக்கி நிப்பாட்டுவான். அண்ணா 2026 வர தலைவரை தூக்குடா. அண்ணா நான் வாடா எந்திரா